சரி, வீடு கட்டுறதுக்கு பிளான் எப்போ தேடி வாங்கிட்டு வருவீங்க? இன்ஜினியரு வெளியூர் போயிருக்கிறாங்கப்பா. அவங்க வர்றது 10 நாள், 1 மாதம் ஆகும். அதுவரை நம்ம காத்துன்னு இருக்க முடியாது. நம்ம வீட்டு பிளானு நம்மளே ஏன் வரையக்கூடாது? நம்மளுக்கு எந்தெந்த ரூமு எங்கெங்கே வேணும்னு தெரியும், என்னென்ன வேணும்னு தெரியும். நாமளே வரையலாமா? இப்போது நான் வரையறதே க்ளீனாக பார்த்துக்கோ. நீ வந்து படிச்சுட்டு பெரியவனா இருந்துமே இன்ஜினியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியர் ஆகும்போது தேவையான ஐடியாஸு இங்கே கிடைக்கும் உனக்கு. நம்ம சேனலில் வீடு கட்டுறதுக்கு அனைத்தும் ஐடியாவும் அந்த வீடியோவில் இருக்கிற வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஐடியாஸு டெக்னிக்ஸு எல்லாமே வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து 2 பெட்ரூமு, ஒரு பூஜை ரூமு, இங்கே வந்து 2 பாத்ரூமு, இங்கே வந்து கிச்சனு, இங்கே டைனிங் ஹாலு. இந்த கிச்சனில் இருக்கிற பெரிய பெரிய சாமான் கழுவுறதுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு பச்சளை மார்ஷி பாத்ரூம் மார்ஷி ஒன்று, இங்கே ஒரு போர்ட்டிக்கோ, இங்கே ஒரு பெரிய ஹால். இவ்வளவும் நம்ம இப்போது வரைய போகிறோம். இந்த பிளானு நம்மளே வரைஞ்சிக்கலாம். மெஷர்மெண்ட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இதை க்ளீனாக பார்த்துக்கோப்பா. க்ளீனாக பார்த்துக்கினேன்னா லைஃப்பில் உனக்கு தேவையான ஐடியா எங்கேருந்தே கிடைக்கும் உனக்கு. ஓகே, இப்போ வந்து அவுட்லைன் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன் அப்புறமா. ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனு வரைஞ்சிக்கலாம் வரைபடம். ஓகே, நம்மளுக்கு இந்த பக்கம் தான் ரோடு வரும். இது வந்து நம்மளுக்கு ரோடு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லைனு நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கணும்னா உள்ளே என்னென்ன வருது எந்தெந்த இடத்துலன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். க்ளீனாக பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் நீயே கூட வரைபடம் வரையலாம். இதை பார்த்துக்கினா ஃபுல் அனுபவம் உனக்கு கிடைச்சிடும். ஒரு வீடு கட்டுறதுக்கான பிளான் எப்படி போடணும் என்னன்றது எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம். எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அவுட்டர் லைன். வெளியே பக்கம் ஆல்ரவுண்டும் செவ்வறு வர இடம். இப்போது இந்த பக்கம் 27 அடி, 27க்கு 35 அடி நம்ம கட்ட போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எங்கெங்கே ஓப்பன் பண்ணணுமோ நம்ம விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ரூமு, நடுவில் ஒரு பூஜை அறை வேணும் நம்மளுக்கு. அதுக்காக இங்கே பூஜை அறைக்கு தேவையான ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து பூஜை அறை போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த பின்னால் இருக்கிற இடத்த சென்டரில் ஒரு வால் போட்டுக்கலாம். இங்கே ஒரு வால் போட்டோம்னா இது வந்து சின்னதாக கபோர்டு பண்ணிக்கலாம். இந்த ரூமுக்கு ஒரு கபோர்டு, இந்த ரூமுக்கு ஒரு கபோர்டு. ஏன்னாக்கா புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு செல்ஃப்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல தேவையானது என்ன நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு ஓகே. இப்போது ஆச்சா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இது ஒரு போர்ட்டிக்கோ ஒரு கிச்சன் பண்ண போகிறோம். நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது போர்ட்டிக்கோ கார் பார்க்கிங் இல்லை வெஹிக்கல் பார்க்கிங் போர்ட்டிக்கோ நம்ம மெயின் டோர் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். இது வந்து கிச்சன் சமையலறை. இதில் நம்ம இப்போது இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு டைனிங் ஹாலும் நம்ம 2 பாத்ரூமும் எல்லாமே செய்ய போகிறோம். க்ளீனாக பார்த்துக்கப்பா. இந்த இடத்துல அட்டாச் பாத்ரூம் ஒன்று பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் சென்டரில் ஒரு லைன், இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு.
ஒரு நிமிஷம். இப்போது இந்த இடத்துல ரூமுக்கு ஓப்பன். இந்த இடத்துல ரூமுக்கு ஓப்பன். இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம், அட்டாச் டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஆச்சா. இப்போ வந்து இது டைனிங் ஹாலு, இது வந்து ஹாலு, இது பூஜை ரூமு, எல்லாம் ஆச்சு, ரெடி ஆச்சு. இங்கே ஒரு மெயின் டோர். மெயின் டோருக்கு நம்ம இங்கே ஓப்பன் விட்டுக்கலாம். இப்போ ஸ்கெட்ச் பண்ண கொடுப்பேன். காலம்ஸ் எங்கே வருது ஃபஸ்ட்டு, காலம்ஸு விண்டோஸு எல்லாம் செட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, நார்த்து, இது சவுத். ஓகே ஓகே. இதில் வந்து நம்ம குபேரமுல், இது குபேரமுல் எப்பவுமே விண்டோ வந்து குபேரமுல்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் எப்பவுமே. அதனால் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் விண்டோ. ஓகே. இது ஒரு 2x2 இங்கே ஒன்று கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒன்று இங்கே ஒரு விண்டோ கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே சமையல் அறைக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே. இங்கே வந்து மெயின் டோர் வருது. மெயின் டோரில் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துக்கலாம். ஹால், இது ஹாலுக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் பெருசாக. இந்த ரூமுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். டைனிங் ஹாலுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போது ரூமுக்கு ஆச்சு, இந்த ரூமுக்கு ஆச்சு, ஹாலுக்கு ஆச்சு, இதுக்காச்சு. ஓகே. இப்போ வந்து காலம்ஸ் செட்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் காலம் வந்து இந்த மூலையில் நம்ம எப்படி கொடுக்குறோன்னா, இது காலம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் இங்கே ஒரு காலமு, இந்த இடத்துல இங்கே ஒரு காலம். ஓகே. அப்புறம் இந்த லைனில் இப்படி ஒரு காலம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு காலம் கொடுத்துக்கலாம். அதே போல் இங்கே ஒரு காலம் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு காலம் கொடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் இங்கே ஒரு காலமு. இங்கே வரும்போது இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் லாஸ்ட்டில் இங்கே ஒன்று, இங்கே ஒரு காலமு, இங்கே ஒரு காலம். டோட்டல் 12 காலம் ஆச்சு. ஓகே. காலம்ஸு இப்போ செட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வால், சைடு வால், அவுட்ரு வால், இது இது இங்கே வந்து போட்டுக்கலாம். மெயின் டோர் வருதுங்க. இது அவுட்டர் லைன் வால். புரியுதாப்பா? சொல்லிட்டு இருக்கு, புரியுதா? புரியுது. இதை பார்த்துக்கினேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா உனக்கு இங்கே வந்துடும். நீயே இப்போ ட்ராயிங் போட்டுக்கலாம். அருமையான வரைபடம் இது. நெக்ஸ்ட் வந்து இப்போது டோர் ஓப்பனிங், டோர் எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். இது ரூம் டோருக்கு. இது வந்து அட்டாச் பாத்ரூம். ஓகே. இது வந்து காமன் பாத்ரூம். இது இந்த இடத்துல வாஷ் பேஷன் கொடுத்துக்கலாம். வாஷ் பேஷன், இது வாஷ் பேஷனு. இந்த ரூமுக்கு இங்கே வந்து ஆர்ச் கொடுத்துக்கலாம்.
இது வந்து டைனிங் ஹால். டைனிங் ஹாலுக்கு ஆர்ச். இங்கே ஒரு ஆர்ச் கொடுத்துக்கலாம். அதே போல் இங்கேயும் ஒரு ஆர்ச் கொடுத்துக்கலாம் ரூமில் போகிறதுக்கு. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இப்போது இந்த ரூமுக்கு பார்க்கலாம். இது வந்து மெயின் டோரு. இது வந்து மெயின் டோர். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் சிறப்பாச்சா? டோர்ஸ் வந்துச்சா? 2 ரூமுக்கு 2 டோரு. ரூமு ஹாலுக்கு டோரு. இது வந்து டோரு. இப்போ சமையல் அறைக்கு டோர் கொடுக்கல இன்னும். இந்த இடத்துல சமையல் அறைக்கு நம்ம ஓப்பன் இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஓகே, சமையல் அறைக்கு இந்த இடத்துல சமையல் அறைக்கு இந்த இடத்துல டோர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது தச்சா பூஜை ரூமுக்கு. பூஜை அறைக்கு மெயின் சென்டரில் டபுள் டோர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது விண்டோஸ் ஆச்சு, வால் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. சென்டரில் இதெல்லாம் ஸ்மால் வால், 4 இன்ச் வால் இருக்குது. ஓகே, டோட்டலாக இங்கே எல்லோ கலர் இருக்கிறதெல்லாம் 4 இன்ச் வால் வரும். இந்த இடத்துல வந்து ஒரு இப்போது சமையல் ரூமா. இந்த இடத்துல சமையல் ரூம். இந்த சமையல் ரூமில் இருந்து நம்ம சாப்பாடு வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும், எங்கள் டைனிங் ஹாலுக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் வந்துச்சுன்னா இங்கேருந்து ஸ்லாப் மேலே வச்சுட்டோம்னா இங்கேருந்து இந்த பக்கம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 3/2 3/3 ஒரு ஓப்பன் விட்டுக்கலாம். ஓப்பன் விட்டுக்கணும்னா ஃபுட்டு எடுத்துன்னு பார்த்தோம், சாப்பாடு வெளியே கொடுக்கறதுக்கு இது ஒரு ஓப்பன் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இது ஃபுல்லு கேட் ஏரியா. இது ஓகே பாச்சா. நெக்ஸ்ட் இப்போது ஓகே, இது வந்து பெட்ரூம். அது மாஸ்டர் பெட்ரூமு. இது வந்து பெட்ரூமு. இது வந்து பூஜா ரூமு. ஓகே, இது வந்து ஹாலு. ஓகே, இது வந்து கிச்சன். கிச்சனு. இது வந்து டைனிங்கு. இது வந்து பாத்ரூமு. பாத்ரூம். ஓகே, இது வந்து ஹேண்ட் வாஷ் ரூம். இது வந்து ஹேண்ட் வாஷுக்கு ப்ளஸ்ஸு கிச்சனில் இருக்கிற பெரிய பெரிய சாமானெல்லாம் கழுவிக்கிறதுக்கு இது ஒரு ரூமு. ஓகே, இப்போ வந்து எல்லாமே ஆல்ரவுண்டு அவுட்ரு லைன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மெஷர்மெண்ட் மெயின். இப்போது மெஷர்மெண்ட்டில் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இப்போது இந்த ரூமுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஒரு 11 அடி 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்த பூஜை ரூமுக்கு வந்து 4 அடி வச்சுக்கலாம். இந்த ரூமுக்கு 10 அடி 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இது எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு கேளு. இப்போ இது அவுட்டர் லைன் 6 இன்ச் வால், இது 6 இன்ச் வால் ஆச்சா. 6 இன்ச் வால் 6 இன்ச் வால் 1 அடி ஆச்சு. இது 4 இன்ச்சு, இது 4 இன்ச்சு. 1 அடி 8 இன்ச்சு மைனஸ் ஆகுது. எவ்வளோ? 1 அடி 8 இன்ச்சு மைனஸ் ஆகுது. இந்த அமௌண்ட்டில், இந்த கல்குலேஷனில் மைனஸ் இந்த நம்பரில். ஓகே, 25 அடி 4 இன்ச்சு பேலன்ஸ் இருக்குது.
அந்த 25 4 இன்ச்சு 4 அடி மைனஸ் பண்ணால் 21 அடி 4 இன்ச்சு மீறும். அந்த 20 அடி 4 இன்ச்சில் 11 அடி 2 இன்ச்சு 10 அடி 2 இன்ச்சு வச்சோம்னா மொத்தத்தில் 21 அடி 4 இன்ச்சு வந்துடுது. ஓகே, இப்போ வந்து இதில் 1 இன்ச்சு கூட மிஸ்டேக் இல்லை. இப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஓகே, இந்த லைனில் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த லைனில் நமக்கு ஒரு 10 அடி வச்சுக்கலாம். ஓகே, அதே போல் இதுவும் 10 அடி தான் வரும். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் ஒரே மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் 10 அடி தான் நம்மளுக்கு வரும். ஓகே, இந்த பூஜை ரம்புக்கு வந்து நம்ம 5 அடி வச்சுக்கலாம், போதுமானது, நம்மளுக்கு போதும் 5 அடி. ஓகே, இப்போ வந்து டாய்லெட், இப்போது அட்டாச் பாத்ரூமுக்கு வந்து நம்ம இது 4 அடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம இங்கே வந்து 6 அடி 10 இன்ச்சு வரும். ஓகே, இந்த பாத்ரூமும் எவ்வளோ தான். இப்போ வந்து இது வந்து 6 அடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் 4 அடி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஹேண்ட் வாஷ், இந்த ஹேண்ட் வாஷ்க்கு வந்து நம்ம இந்த பக்கம் 4 அடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் 4 அடி 10 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டைனிங் ஹாலுக்கு வந்து நம்ம டைனிங் ஹாலு 7 அடி 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பக்கம் 7 அடி 7 அடி வச்சுக்கலாம், போதும். கிச்சன் வந்து நம்ம 7 அடி 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து இது வந்து அகலம் அதிகமாக கிடைக்கும், 12 அடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த போர்ட்டிகோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 13 அடி 6 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 8 அடி வரும். மெஷர்மெண்ட்டு வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். ஹாலில் வந்து 14 அடி 8 இன்ச்சு வருது. இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு 15 அடி வரும். ஓகே, இப்போ வந்து எல்லா மெஷர்மெண்ட் வந்துச்சா. இந்த இடத்துல வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணி மிச்சம் போட்டுக்கலாம். இது வந்து ஹாலில் வந்து உள்ளேக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் அவுட் பேசேஜ். ஏன்னா இந்த பக்கம் ரூமுக்கு போகிறதுக்கு, இந்த பக்கம் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு இது ஒரு கட் அவுட் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பூஜை ரூம் இருக்கிறதுனால நம்ம வந்து பூஜை ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாது, அதனால் உள்ளே வச்சுக்கிறோம் டாய்லெட். ஓகே, பூஜை ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அதாவது தூரம் தள்ளி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வரலாம் அப்போது டாய்லெட்டு. ஓகே, பாச்சா, இப்போ எல்லாமே வந்திருக்கா, ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணி நம்ம போட்டுக்கணும். எப்படி நம்ம இந்த கேல்குலேஷன் பண்ணாலும் அங்கே வரணும். அப்போ தான் வந்தோம்னைக்கு நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு பூஜை பண்ணி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக டேப் பிடிச்சி அலோவ் பண்ணுறதுக்கு இந்த பிளான் ஃபஸ்ட்டு வேணும். வீடு கட்டினோம்னா இந்த பிளான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது நம்ம இதில் சேஞ்சு பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு. ஓகே, 2 பெட்ரூம் இருந்தால் போதும். ஒரு ஹால் வந்து எப்போவுமே பெருசாக இருக்கணும். இப்போ 10 பேர் வராங்கன்னா உக்காடுறதுக்கு தான் வந்தோமே, உக்காந்து மீட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹால் பெருசாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் வேணும். ஹாலில் உட்காந்து சாப்பிட முடியாது, டைனிங் ஹால் ஆச்சு. கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஓகே, இப்போ கிச்சனுக்கு ஸ்லாப் வேணும். மெயின் சிங்க் ஸ்லாப் எங்கே வருதுன்ட்டு அதை போடல, நம்ம இதை மெயின்டைன் பண்ணல. இப்போது சிங்க் ஸ்லாபு இதே ஒன்று போட்டுக்கனாக்கா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போது சிங்க் அண்ட் ஸ்லாப் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கலாம்.
இந்த 3 சைடும் நம்ம 3 சைடும் ஸ்லாபுக்கு நம்ம போட்டுக்கலாம். சிங்க் அண்ட் ஸ்லாப். இங்கே வந்து சிங்க்கு இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே கொடுக்கும்போது இது சிங்க், கிச்சனுக்கு சிங்க்கு, ஸ்லாபு, இந்த பக்கம் ஒரு ஸ்லாபு. இங்கே வந்து கிச்சன்லேருந்து சாப்பாடு செஞ்சு பரிமாறுறதுக்கு டைனிங் டேபிளுக்கு இங்கே ஒரு ஓப்பன், இந்த ஓப்பன் பிளேஸும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு போதுமானது. ஒரு 2 ரூமு, ஒரு பூஜை, 2 டாய்லெட், ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று, காமன் டாய்லெட், எல்லோரும் வந்து போகிறதுக்கு இது டாய்லெட்டு. இது ஹேண்ட் வாஷ் ப்ளஸ்ஸு கிச்சன் சாமான், பெரிய பெரிய சாமான் கழுவுறதுக்கு இது ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு ஏரியா. ஓகே, இது டைனிங் ஹாலு, ஒரு ஹாலு. இது வந்து பார்க்கிங் ஏரியா. நம்மளுக்கு கார் நிற்க வைக்கிற எனக்கு பெருசாக வேணும்னா இது இப்படி தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். நம்மளுக்கு 3 பெட்ரூம் வேணும்னாலும் செய்யலாம். 3 பெட்ரூம் வேணும்னாலும் இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துன்னு இது ஒரு ரூம் பண்ணிக்கின்னு இது ஹாலுக்கு வர மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணாம், இவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு போதுமானது இந்த வீட்டுக்கு. ஓகே, நம்முடைய சேனல் பேர் VML மேஸ்திரி. ஓகே, நம்முடைய சேனல் பேர். நம்ம சேனலுக்கு வந்துட்டாக்கா வேணுமானா எவ்வளோ வேணுமோ எல்லாமே ஐடியாஸு டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த நம்முடைய சேனல்லே கிடைக்கும். எல்லாமே ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமுக்கானா நம்ம போடுற வீடியோ எல்லாமே அவங்களுக்கு வந்து சேரும். எல்லாருமே கற்றுக்கலாம். நாமளே ப்ராப்பராக ஒரு பிளான் தயார் பண்ணிக்கலாம். வரைபடம், அருமையான வரைபடம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். பரப்பா இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த நம்பர் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக வரும். 11 அடி வரணும். நம்ம வந்து 7 அடி 6 இன்ச் போட்டுருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து கரெக்டாக 11 அடி வரும். சரி, 11 அடி வருது. இப்போது இங்கே 14 அடி 8 இன்ச் இருக்குது. இங்கே 11 அடி இருக்குது. இப்போது 11 அவுட்ரு லைன் 12 அடி, ஒரு 8 இன்ச்சு, இது ஒரு 4 இன்ச்சு, 13 அடி. 13 ப்ளஸ் ஒரு 14, 27 அடி வந்துடுச்சு. 27 அடி இங்கே வருது. இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணிக்கணும். ஓகே, 11 அடி வந்தாக்கா இங்கேயும் 4 அடி 8 இன்ச்சு வருது. ஓகே, இப்போ எல்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பார்த்து சரி பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை பொறுமையாக. பை ஃப்ரெண்ட்ஸ்.